வணக்கம். தமிழோடு பேசுவோம். இன்று தமிழகத்திற்கு 200 யூனிட் மின்சாரம் விலை இல்லாமல் கிடைக்கிறது. பாமர மக்களின் கண்ணீரை துடைத்தவர் எங்கள் தளபதி என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் எல்லோருக்கும் ஒரு வரலாற்றை சொல்கிறேன். 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் தமிழகத்தை நான் 6 மாதங்களில் மின் தடை மாநிலமாக உருவாக்கி காட்டுகிறேன் என்று. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தது, தமிழகம் 6 மாதங்களில் மின் தடை மாநிலமாக உருவாகியது. அதை தாண்டி ஓராண்டுகள்ல இந்த தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உயர்த்தி காட்டினார். அதையெல்லாம் தாண்டி அந்த தலைவி சிந்தித்தார் பாருங்கள். குடிசை வீடுகளிலிருந்து மாடி வீடுகள் வரை எல்லோருக்கும் 100 யூனிட் மின்சாரத்தை விலையில்லாமல் கொண்டு போய் சேர்த்தார்கள். இப்பொழுது 200 யூனிட் மின்சாரம் தமிழகத்திற்கு விலையில்லாமல் கிடைக்கிறது என்றால் விதை போட்டவர்கள் யார் என்று உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். நன்றி.